பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் 5ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். தேவனுடைய நாமத்தின் வெளிப்பாடு மோசேக்கு கிடைக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் தேவனுடைய நாமத்தின் வெளிப்பாடு நமக்கு வேண்டும். நமக்கு ஆண்டவரை பற்றி நாம் அறிகிறோம். அறிந்த அந்த தெய்வத்தை நம்முடைய ஆத்துமாவில் தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய நாமத்தின் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவர் கர்த்தர். கர்த்தர் ஆங்கிலத்தில் யாவே என்று சொல்லி இந்த கர்த்தர் என்ற வார்த்தையின் பதத்தை பார்க்கிறோம். அந்த யாவே கர்த்தர் என்றால் வேதம் சொல்லியிருக்கிறது, அவர் இரக்கம் உள்ளவர். எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்கள் இரக்கத்தை யாராவது எனக்கு செய்வாங்களான்னு சொல்லி இந்த உலகத்துல கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறோம், ஏதாவது நமக்கு உதவி செய்யலாமா, கொஞ்சம் இறக்கப்பட்டா என் பிள்ளைங்களை படிக்க வச்சிருவேன்னு, கொஞ்சம் எனக்கு பண உதவி யாராவது கொடுத்தாங்கன்னா எனக்கு இருக்கிற சூழ்நிலை மாறி என் வாழ்க்கை மாறுமேன்னு சொல்லி இறக்கத்தை மனுஷங்கிட்ட கேட்கலாம். ஆனா மனுஷன் கடின இருதயம் உள்ளவனாய் எவ்வளவு இருந்தாலும், ஆனால் அது செலுத்துவதற்கு ஏற்ற மனம் இல்லாதிருக்கும் போது எவ்வளவு பணம் இருந்தாலும் மனிதனிடத்தில் நமக்கு எந்த ஒரு நன்மையும் வருவதில்லை அந்த குறிப்பிட்ட நேரத்துல. ஆனால் அந்த நேரத்துல என் ஆண்டவர் கர்த்தர். கர்த்தர் என்றால் இரக்கமுள்ள தெய்வமே என்று சொல்லி அவரை நாம் விசுவாசிக்கலாம். அதோடு கூட கிருபையும் வேதம் சொல்லி இருக்கிறது. ரெண்டாவது, அவருடைய நாமத்துல இங்க பார்க்கிறோம், எவர் லாஸ்டிங் கிரேஸ் அண்ட் அன்ஃபெயிலிங் லவ். நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கைவிடாத நடத்தக்கூடிய தேவன் அவர் ஒருவர் தாங்க. மனுஷன் கைவிடுவான், ஆனா அவர் கைவிடவே மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் தொழுது கொள்ளுகிறோம். மூன்றாவது, நீடிய சாந்தம். இந்த உலகத்துல இன்றைக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் டென்ஷன், எதுக்கெடுத்தாலும் மனுஷன் பொறுமை இழந்து போகிறான். ஆனா தேவனுடைய சமூகத்துல அவர் பாதத்துல அமர்ந்து பாருங்களேன், அந்த நீடிய பொறுமை நம் வாழ்க்கையில ஆண்டவருடைய தன்மையை வெளிப்படுத்தும். வேதம் சொல்லியிருக்கிறது மகா தயை. இந்த உலகத்துல அளவற்ற அவருடைய அன்பில நமக்கு ஒரு நாளோ தேவன் நமக்கு கொடுக்கும்போது அளந்து கொடுக்கிறவர் அல்லங்க, அளவில்லாமல் கொடுக்கிறவர். வேதம் சொல்லி இருக்கிறது சத்தியம் உள்ள தேவன் அவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். இந்த வசனத்துல பார்க்கும்போது 5 கேரக்டர் அவருடைய பெயருக்குள்ள இருக்குது. கர்த்தர் என்றால் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயவுள்ளவர், சத்தியம் உள்ளவர். இந்த 5 அவருடைய குணாதிசயங்களோடு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆராதனையில இந்த 5 குணாதிசயங்களும் உள்ள அப்படியே தியானித்து அவர் ஆராதிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில ஒரு தெய்வீக மகிமை உங்களை மூடும். அந்த நாமம் உங்களுக்கு விடுதலையும், அந்த நாமம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும், அந்த நாமம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த 5 நாமங்களை எங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தினீங்களே அப்பா, இரக்கமுள்ள தேவனாக, கிருபையுள்ள தேவனாக, நீடிய சாந்தமுள்ள தேவனாக, மகா தயவுள்ள தேவனாக, சத்தியமுள்ள தெய்வமாக வெளிப்படுத்துகிறவரே, இந்த 5 நாமங்களை இந்த நேரத்துல யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ உங்க தெய்வீக பிரசன்னத்தினால ஒவ்வொருவரும் நிரப்புங்க. உங்க ஆளுகையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.